அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும். எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும். மார்ச் 13ஆம் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் அதை பிரசுரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம்னா நீங்க யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியறது கிடையாது. இதுல நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், செல்வந்தர்கள், குறிப்பா ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமா அவங்க சலுகைகள், லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க. இல்ல, அது வாய்ப்பு கிடையாது. அது எதுக்கு? நாங்க பாஜக எதிர்க்கிறதுக்காண்டிதான் நாங்க இந்த திமுக கூட்டணியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம். இன்னைக்கு அதுல ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்க மாத்திரம் கிடையாது, பொது உடைமை இயக்கம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து. என்ன கருத்துனா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாரு வரக்கூடாது, பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதுல மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க சொல்றதுல வாய்ப்பே கிடையாது. சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது மதிமுக திமுக கூட்டணி. திராவிட இயக்கங்களை வலுப்பெற செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி. இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க, ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாற்றம் வரணும், அது வாய்ப்பு கிடையாது. கேட்கல. நீங்க சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் உடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் வங்கி கணக்கு மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அவங்களுக்கு ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்களை கைது செய்யறது, அவங்க வழக்குகள் போடுறது, அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மீறி இந்த 2024 தேர்தலில் இது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நாங்க நினைக்கிறோம். அதை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா, இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி. இது போல வர காலங்கள்ல இனியும் 2-3 மாசம் இருக்கு. இதுல கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்குற நம்பிக்கையோட